ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 10. இதுக்கான கேல்குலேஷன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 114. இதில் நான் எடுத்த நம்பரில் 7 இல்லைனா 4. இந்த மண்டேலேருந்து ரிசல்ட்டை செக் பண்ணுறீங்கன்னா இப்போ பாக்யதரா, ஸ்ரீசக்தி, தனலக்ஷ்மி, இப்போ நேற்றைய காரணியா ப்ளஸ், ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன மெத்தட் சொல்லியிருப்பேன்னா, மண்டேலேருந்து செக் பண்ணுறீங்கன்னா 7 இல்லைனா 4 இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகுதுன்ட்டு 4 நம்பர் ஒரு போர்டில் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 4 நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பரில் வந்து ஏ போர்டில் 7 4ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். 4ன்ற நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இதுக்கடுத்து 9 6ன்ற நம்பர்லாம் எடுத்திருந்தேன். நான் இந்த நம்பர்லாம் பாஸ் ஆகலை. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா 1 1 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் மட்டும்தான் 4ன்ற நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் நம்ம கம்பேரிஷன் படி எடுத்த நம்பரில் 7 4னா 4 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன அதே மெத்தட் தான். இப்போ நான் வந்து சுவர்ண கேரளம் 6வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி தான் இதே மெத்தட் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ வந்து 6வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 796. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காருண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 387017. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 387017 டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 622.10903999 இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர், அதே மாதிரி லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது டிஜிட் நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா 6 9 இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் 2 போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கும் 9 6. அடுத்து சுவர்ண கேரளம் 7வது ரிசல்ட்டுக்கும் இதே மாதிரி தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 021. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா, ஓகேவா, காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 782.804. இப்போ இந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 782.804 டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 884.76211492129. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் லாஸ்ட்லேருந்து இருக்கிற நம்பரில் 3வது 4வது டிஜிட் நம்பரும் எடுத்திங்கன்னா 2 1 தான். இந்த 2 1 இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் நம்மளுக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து சுவர்ண கேரளம் 8வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 790. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 705814. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்குமே ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 705814 டைப் பண்ணுறீங்கன்னா இதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 840.127371295556. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 7, லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற நம்பரில் 3வது 4வது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 95. இப்போ இதில் நம்மளுக்கு கிடைச்ச நம்பரில் 795 இந்த 3 நம்பர்லேருந்து 79 இந்த 2 நம்பருமே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 3 வாரமாக இந்த மெத்தட் இருந்ததுனால போன வாரத்துக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் எடுத்திருப்பேன். சுவர்ண கேரளம் 9வது ட்ரா. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 409920. இந்த நம்பருக்குமே வந்து ரூட் எடுக்க சொல்லியிருப்பேன். ரூட் 409920 டைப் பண்ணுறீங்கன்னா 640.249955119093 நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 9, லாஸ்ட்டில் இருந்து இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பர் வந்து 90. இதிலிருந்து போன வார ரிசல்ட்டுக்கு 9ன்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்தது, ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு 4 வார ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் 10வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 324114. இந்த நம்பருமே வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 324114 டைப் பண்ணுறீங்கன்னா 569.31010881592. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 9 தான். லாஸ்ட்லேருந்து நம்பர் எடுத்திங்கன்னா 3வது 4வது டிஜிட் நம்பர் வந்து 15. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து பாஸ் ஆகணும். அதனால் 15ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏன் இந்த மெத்தட் சொல்கிறேன்னா, இதே மெத்தடே நீங்கள் வந்து ஒரு 4 வாரம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த மெத்தட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். 6வது ட்ராவில் ரிசல்ட்டு 796. அதுக்கு முன்னால் நம்பர் 387017. இந்த நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 6, லாஸ்ட்டில் இருந்து 3வது நம்பர் 3வது 4வது நம்பர் 96. இந்த 96 2 நம்பருமே அடுத்த நாளில் இருக்கும். 7வது ட்ராலையும் அதுக்கு முன்னால் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் நம்பர் 782.804. இந்த நம்பருக்கும் ரூட் எடுத்து பாருங்கள். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 2 இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டில் இருந்து நம்பர் எடுக்கிறீங்கன்னா 3வது 4வது நம்பர் 2 1. இந்த 2 1 அப்படி எடுத்திங்கனாலும் 1 பாஸ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி 8வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 790. அதுக்கு முன்னால் நம்பர் 705814. இந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா
டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர் 7, லாஸ்ட்ல இருந்து 3வது 4வது நம்பர் 9, 5. இப்போ இந்த 7, 9, 5 இந்த நம்பர்லேருந்து 7, 9 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இதே மெத்தடே வந்து போன வார ரிசல்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி அதுக்கு முன்னால் பாஸ் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 409, 920. இந்த நம்பருக்குமே ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 9, லாஸ்ட்ல இருந்து 3வது 4வது டிஜிட் நம்பர் 90. இப்போ இதில் வந்து 9 மட்டும் இப்போ போன வார ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இதே மெத்தடே வந்து ஒரு 4 வாரம் இருக்கிறதுனால இப்போ நாளைக்கு வந்து 10வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய நம்பர் வந்து 324, 114. இந்த நம்பருக்குமே ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 569.31010881592. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 0 தான். லாஸ்ட்ல இருந்து இருக்கிற 3வது 4வது டிஜிட் நம்பர் 15 தான். அதனால் 15 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து 0ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ நேற்று சொன்ன அதே மெத்தட் தான். இப்போ பாக்யத்தரா நம்பர் 974, ஸ்ரீசக்தி 441, அதுக்கடுத்து தனலட்சுமி பார்த்தீங்கன்னா 667, நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்பர் 114. இந்த எல்லா நாள்லையுமே 4 நாளில் பார்த்தீங்கன்னா 7, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. ஃபஸ்ட் நாளில் 7, 4, அதுக்கு அடுத்த நாளில் 4, அதுக்கு அடுத்த நாளில் 7, அதுக்கு அடுத்த நாளில் 4. இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 இல்லைனா 4 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பேரிஷன் தான். இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 7, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுது. ஃபஸ்ட் நாள் 7, 4, அதுக்கு அடுத்த நாள் 4, அதுக்கு அடுத்த நாள் 7, அதுக்கு அடுத்த நாள் நேற்றைய ரிசல்ட்லேயும் 4. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 வரலாம், இல்லை 4ன்ற நம்பரே ரிப்பீட் ஆகிடலாம். அதனால் 7, 4 இந்த 2 நம்பருமே நான் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, 5, பி போர்டில் 0, சி போர்டில் 7, 4. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 107, 104, 507, 504. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 10, 50, பிசி 07, 04, ஏசி பார்த்தீங்கன்னா 17, 14, 57, 54. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இப்போ சுவர்ண கேரளம் 10வது ட்ரா இன்றைக்கி நான் வந்து 6வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி அதுக்கு முன்னால் நம்பருக்கு ரூட் எடுத்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது நம்பர், லாஸ்ட்டில் இருந்து 3வது 4வது நம்பர் இந்த மாதிரி கம்பேரிஷன் வச்சு தான் 150 எடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த வார சார்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7, 4 ரிப்பீட் ஆகிடும். அதனால் 7, 4 இந்த 2 நம்பருமே சி போர்ட்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 1, 5, பி போர்டில் 0, சி போர்டில் 7, 4. பாக்ஸ் வந்து 107, 104, 507, 504. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 10, 50, பிசி 07, 04, ஏசி பார்த்தீங்கன்னா 17, 14, 57, 54. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.